1908 மார்ச் 24 ஓர் ஆசீர்வாதமான நாள். அன்பு பணியை நிலங்களின் எல்லை கடந்து ஆற்றிட அன்பின் பணியாளர்கள் சபையின் நிறுவனர் புனித தந்தை லூயிஸ் குவனெல்லா உறுதி எடுத்துக்கொண்ட உன்னதமான நாள். எனக்கென்று யாரும் இல்லையே என்று ஏங்கி தவிப்பவர்களுக்கு உதவிக்கரம் கொடுத்து வாழ்வளிப்பதே அன்பின் பணியாளர்கள் சபையின் தாரக மந்திரம் என்பதை அகிலத்திற்கு பறைசாற்றிய நாள். அன்று துவங்கிய அன்பின் பணியாளர்கள் சபை இன்று உலகமெங்கும் இரத்த ஓட்டம் குறைவுபடாது சுத்த இதயமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அன்பு தந்தை லூயிஸ் குவனெல்லா அமைத்துக் கொடுத்த சேவையின் பாதையில் சபையின் ஒவ்வொரு குவனெல்லியரும் தடம் பதித்து நடந்து வருகின்றனர். பல்வேறு நாடுகளில் தொடரும் அவர்களின் அன்பு பணி குறிப்பாக நம் இந்திய மண்ணில் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் சீரும் சிறப்புமாக நடந்து வருகிறது. தமிழ்நாட்டில் சிவகங்கை மறை மாவட்டத்தில் புளியடித்தம்பத்திற்கு அருகில் உள்ள நடேசபுரத்தில் 2009 ஆண்டில் அமையப்பெற்ற இயேசுவனம் அன்பின் உச்சம் இதுதான் என்பதை அடையாளமாக நமக்கு காட்டுகிறது. அருட்தந்தை செங்கோல் அடிகளாரால் ஏழை எளியவரின் துயர் துடைப்பதுடன் ஊனமுற்ற ஏழை குழந்தைகளுக்கு உதவிக்கரம் விளங்கும் நோக்குடன் ஆரம்பிக்கப்பட்ட அன்பு வனம்தான் இந்த இயேசுவனம். கடந்த 17 ஆண்டுகளாக உடல் நலம் மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கு மறுவாழ்வு தரும் மாற்று உலகமாக இயங்கி வருகிறது. அருகாமையில் உள்ள ஊர்களில் வீடுகளில் சிறைப்பட்டிருக்கும் உடல் நல மனநல குறைபாடுடைய மக்களுக்கு உதவி புரியும் நோக்குடன் அன்பின் அடையாளமாக இந்த தொன் குவனெல்லா அன்பக சிறப்பு பள்ளி இயங்கி வருகிறது. தமிழ்நாட்டில் காளையார் கோயிலுக்கு அருகில் பள்ளித்தம்பம் புலியடித்தம்பம் இவற்றிற்கு நடுவிலே நடேசபுரம். இந்த நடேசபுரத்திலே இயேசுவன குழுமமானது அமைந்துள்ளது. இந்த குழுமத்தை முதலிலே ஆதரவற்றவர்களுக்கு மாணவ விடுதியாக நடத்தி வந்தவர் அருட்தந்தை செங்கோல் அடிகளார் அவர்கள். அவர் இந்த அன்பு பணி தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று விருப்பப்பட்டதன் விளைவாக அன்பின் பணியாளர்களுக்கு இந்த இடத்தை கொடுத்தார். இதை 31/7/2008 அருட்தந்தை லூயிஜி அவர்கள் மாகாண தலைவராக இருந்த பொழுது இயேசுவன குழுமமாக இந்த இல்லமானது உருவானது. அதிலிருந்து அருட்தந்தையர்கள் தங்களுடைய கடின உழைப்பினால் இந்த இல்லத்தை சீரும் சிறப்புமாக உருவாக்கி வந்திருக்கிறார். இறைவனையும் உணவையும் இல்லாதவர்களுக்கு கொடு என்ற தங்கள் சபையின் நிறுவனர் புனித லூயிஸ் குவனெல்லாவின் கூற்றுக்கேற்ப அவரால் செல்ல பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்ட மனநலம் குன்றிய மக்களுக்காக செபிப்பதை ஒவ்வொரு நாளின் தொடக்க பணியாக கொண்டு இங்குள்ள சகோதரர்கள் தந்தையாக தமையனாக இருந்து இம்மக்களுக்கு தங்களுடைய சேவையை தொடர்ந்து வருகிறார்கள். செபிப்பதில் மட்டுமல்லாமல் தரிசு நிலமாக இருந்த நிலங்களை விளை நிலங்களாக மாற்றி தங்களின் அயராத உழைப்பை கொடுத்து தங்களின் பணியை இந்த மக்களுக்காக செய்து வருகிறார்கள். இந்த இல்லமானது நவ சந்நியாச பயிற்சிக்காக தங்களையே ஓராண்டு காலம் தயாரிக்கும் பயிற்சி பட்டறையாக அமைந்து வருகிறது. முதன்முறையாக 2008 ஆண்டு ஜூன் திங்கள் 9 நாள் 19 சகோதரர்கள் இந்த பயிற்சி பாசறைக்கு அடியெடுத்து வைத்தனர். இன்று அநேக குணநிலை குருக்களை உருவாக்குவதில் இந்த இல்லம் முக்கிய பங்கு வகிக்கின்றது என்று கூறினால் அது மிகையாகாது. As a formator of postulancy, I feel that this phase of formation is very important, where the candidate knows himself more in the light of his call. The candidate is helped to discern his vocation and grow and prepare himself to enter into the novitiate, which is the first stage of the religious life. The candidate also is given classes on our founder, on the congregation, on liturgy, on sacred scripture and languages.
ஏழைகளுக்கு உதவி செய்தால் மட்டும் போதாது, அவர்கள் இருக்கும் இடத்தினை நாமே தேடிச் செல்ல வேண்டும் என்ற தந்தை லூயிஸ் குவனல்லாவின் பணி வாழ்வின் மைய நோக்கத்தை கடைபிடிப்பவர்களாக சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட, உடல் ஊனமுற்ற, மனவளர்ச்சி குன்றியவர்களின் இல்லங்களை சகோதரர்களும் குருக்களும் தேடிச் சென்று அவர்களை இயேசுவனத்திற்கு அழைத்து வருகிறார்கள். மனநலம் குன்றியவர்கள் மனதில் மகிழ்வை ஏற்படுத்தும் வண்ணம் அவர்களுடன் ஒன்றாக கலந்து உறவாடி, உரையாடி, விளையாடி தாங்களும் மகிழ்கிறார்கள். அவர்களின் குறிப்பறிந்து அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுகிறார்கள். இவ்வாறு கடந்த 17 ஆண்டுகளாக தங்களின் அன்பு பணியை சிவகங்கை மறை மாவட்டத்தில் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு சீரும் சிறப்புமாக செய்து வருகிறார்கள். பெரும்பாலான மனவளர்ச்சி குன்றியவர்களுக்கு பண உதவி மட்டும் போதாது, அவர்களுக்கு தேவை ஒழுக்கமான மற்றும் சுகாதாரமான வாழ்க்கை நிலை. இதை மனதில் வைத்து மனவளர்ச்சி குன்றியவர்களுக்கான அடைக்கலமாக விளங்குகிறது இந்த தொன் குவனல்லா அன்பகம். நான் அருள் தந்தை ஆனந்தன், அன்பின் மலையாள சபையை சார்ந்த குருவானவர். புனித குவனல்லா அன்பகம் சிறப்பு பள்ளிமணி இல்லத்தினுடைய இயக்குனர். மாற்றுத்திறனாளிகள் அன்பின் மலையாள சபையினுடைய முதலாளிகள் முத்துக்கு முக்கியமானவர்கள். கடந்த 17 ஆண்டுகளாக அன்பு பணியானது சீரும் சிறப்புமாக செயல்பட்டு வருகின்றது. புனித குவனல்லா அன்பக சிறப்பு பள்ளிமணி இல்லத்தில் மொத்தம் 60 குழந்தைகள் பயன்பெற்று வருகின்றார்கள். இவர்களுக்கு உதவியாக துணையாக 4 சிறப்பு ஆசிரியர்களும் 2 ஆசிரியர்களும் 9 பணியாளர்களும் பணிபுரிகின்றார்கள். மாற்றுத்திறனாளிகள், சிறப்பு குழந்தைகள், தெய்வீக குழந்தைகள் பல்வேறு பயிற்சி வழியாக மாற்றம் கண்டிட, அவர்கள் வாழ்வில் உயர்ந்திட பல்வேறு பயிற்சிகளை அவர்களுக்கு நம்ம கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். தொன் குவனல்லா அன்பகம் 14 வயதிற்கு மேற்பட்டோருக்கான தொழிற்பயிற்சியுடன் கூடிய பராமரிப்பு இல்லத்தின் தங்கள் சிறப்பு சேவையை ஏழை மற்றும் சிறப்பு குழந்தைகளுக்கு வழங்குவதில் ஆர்வமாக செயல்படுகிறது. கல்வி பாடத்திட்டத்தில் 17 ஊழியர்கள் தங்கள் சேவையை சிறப்பாக ஆற்றி வருகின்றனர். அறிவுசார் இயலாமையில் சிறப்பு கல்வி முடித்த சிறப்பு கல்வியாளர்கள், தொழில்சார் பயிற்சியாளர்கள், இயன்முறை மருத்துவர்கள், பேச்சு சிகிச்சை நிபுணர்கள், செவிலியர்கள் மற்றும் பராமரிப்பாளர்கள் தங்களின் தொழில்முறை அணுகுமுறையின் மூலம் சிறப்பு குழந்தைகளுக்கு கற்பித்து வருகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் வித்யா. ஐ எம் ஸ்பெஷல் எஜுகேட்டர். புனித குவனல்லா அன்பக சிறப்பு பள்ளியில் 2 வருடங்களாக பணியாற்றி வருகின்றேன். ஸ்பெஷல் எஜுகேஷன், அதாவது சிறப்பு கல்வி என்பது சிறப்பு குழந்தைகளுக்கான ஒரு கல்வி முறை. இந்த கல்வி முறையை நம்ம மாணவர்களிடையே எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மாணவர்களுடைய குறைபாடு மற்றும் அவர்களுடைய திறன்களை அறிந்து அவர்களுக்கு ஏற்றவாறு கற்பிக்க வேண்டும். தினசரி செயல்பாடுகளாக இங்குள்ள செல்ல குழந்தைகளுக்கு காலை ஜெபம், யோகா, சிறப்பு கல்வி, பேச்சு பயிற்சி, இயன்முறை பயிற்சி, செயல்முறை பயிற்சி, தொழிற்கல்வி, உட்புற விளையாட்டு, வெளி விளையாட்டு, நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, இடைவேளை சிற்றுண்டி, மதிய உணவு, காண்போம் கற்போம், சினிமா, மருத்துவ முகாம், குழு பேச்சு பயிற்சி, நடன பயிற்சி இவைகள் அளிக்கப்பட்டு சிறப்பு மருத்துவர்கள் மூலம் இந்த செல்ல குழந்தைகளுக்கு மருத்துவ பரிசோதனை மற்றும் ஆலோசனைகளும் வழங்கப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு பள்ளியில் கடந்த 8 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன். சிறப்பு கல்வி என்பது மாணவர்களுடைய அன்றாட தேவைகளை கற்றுக் கொடுப்பது இல்லாமல் அவர்களை சமூகத்தில் சிறப்பாக பங்கேற்க செய்வதற்காக நாங்கள் இந்த திறன்களை கற்றுக் கொடுக்க முடியும். சிறப்பு கல்வியில் மிக மிக முக்கியமான ஒன்று ஏடியல். பல்வேறு திறன் என்பது நாம் அன்றாட செய்யும் செயல்களில் ஒன்றாகும். உணவு உண்ணுதல், உடை உடுத்துதல், துணிகள்,
பழங்குழங்குதல், கழிவறைக்கு செல்லுதல் போன்ற செயல்களை இந்த ஏடிஎம் திறனானது கூறுகின்றது. இந்த ஏடிஎம் திறன்களை நாங்கள் பல வழிகளில் கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றோம். மேலும் கதவு, பாய் தயாரித்தல், டேபிள் மேட் தயாரித்தல், காது வளையங்கள் தயாரித்தல், ஜெபமாலை செய்தல், வளையல்கள் செய்தல், மெழுகுவர்த்தி தயாரித்தல், கால்மிதி தயாரித்தல், வாழ்த்து அட்டை தயாரித்தல், சணல் பைகளை தயாரித்தல் என்று பல்வேறு தொழிற்பயிற்சிகள் மூலம் மனநலம் குன்றிய மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வை மேம்படுத்த முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஏழை எளியவர் உள்ளவரை எங்களின் அன்பு பணி ஓய்வதில்லை என்று தடையற்ற மனவுறுதி கொண்டு குவனெல்லிய அருட்தந்தையர்கள் ஆற்றும் அன்பு பணி சிவகங்கை மண்ணிற்கு இறைவனின் கொடை என்பதாகத்தான் நிகழ்ச்சியுடன் உணர முடிகிறது. இந்த குழந்தைகளுக்கு உதவி செய்யும் வழியாக நாம் இறைவனை முழுமையாக காண முடியும். இந்த குழந்தைகளுக்கு நாம் எவ்வாறு உதவி செய்யலாம் என்று பார்க்கின்ற பொழுது, பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு நீங்கள் உதவி செய்யலாம். அதாவது ஸ்பான்சரிய ப்ரோக்ராம், ஒரு குழந்தைக்கு உதவுதல். மேலும் முக்கியமான நிகழ்வுகளில் நீங்கள் உணவு வழங்கலாம், உணவு கொடுக்கலாம். மற்றும் கல்வி உபகரணங்கள், மருத்துவ பொருட்கள், மகளிர் பொருட்கள் இவற்றை வாங்கி கொடுப்பதன் வழியாக இவருடைய தரத்தை உயர்த்தி இவருடைய வாழ்வின் முக்கியமான நிகழ்வுகளில் நீங்கள் பங்கு கொள்கின்ற பொழுது நீங்கள் கடவுளின் கரங்களாக வாழ்வழிக்கும் கடவுளாக மாற முடியும். இணைந்து செயல்படுவோம், இறைவனை காண்போம். அனைவருக்கும் நன்றி.